இன்னொன்று, நான் சொல்லும் குற்றச்சாட்டுகள் பொய்யாக இருந்தால் இதை நம்பியா காங்கிரஸ் கட்சி ஒரு தலைவரை மாற்றிவிடும்? இல்லை, அப்போ வெளியில் இருக்கிற சங்கர் அவர்களால் ஒரு தேசிய கட்சியின் தலைவரையே மாற்ற முடியும்னா நான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக பண்ணேன்னு. இன்னொன்று, இது போல ஊழலை வெளியிடும் வேலையை இன்றா முதல் முறையாக தொடங்குகிறேன். இல்லை, திரு செல்வ பெருந்தகை 5 கட்சி மாறி வந்த அமாவாசை என்பது ஊருக்கே தெரியும். அவர் என்ன அந்த காலத்திலிருந்து காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வந்த தியாகி குடும்பத்தை சேர்ந்தவரா செல்வ பெருந்தகை? பாண்டியன் கொலகேசில் அக்யூஸ்டு தானே அவர். குண்டாஸில் டீடைன் ஆனாரா இல்லையா? இதற்கும் காங்கிரஸ் கலாச்சாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் திரு பக்தவச்சலம், முன்னாள் முதல்வர் திரு காமராஜ், சுதந்திர போராட்ட தியாகி திரு சத்யமூர்த்தி, முன்னாள் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி சுப்பிரமணியம் போன்றவர்கள் வகித்த பதவியில் ஒரு குற்றவாளியை கொண்டு போய் வச்சிருக்குதுன்னா இந்த கட்சி கேவலமான கட்சி. இந்த கட்சிக்கு செல்வ பெருந்தகை தலைவராக இருந்தானே, யார் தலைவராக இருந்தால் எனக்கு என்ன? உழவு தொழிலாளிகளின் பெயரை சொல்லி பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கிறது. இந்த ஊழலை அம்பலப்படுத்துவது என் கடமை, அம்பலப்படுத்தியிருக்கிறேன், அவ்வளோதான். சாதி இந்துக்கள்லாம் சேர்ந்து ஒரு விளிம்பு நிலையிலிருந்து பட்டியல் சமூகத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு தலைவரை எப்படியாச்சும் ஒடுக்கிடணும், அடைக்கிறணும்னு பார்க்குறாங்க. ஒரு பண்ணையார் கட்சியில் கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னும் போது இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அவருடைய ஆதரவாளர்களும் பேசக்கூடிய விஷயங்களை நான் பார்க்க தான் முடியுது. அந்த மாதிரி வண்டி வாங்கின ஆதரவாளர்கள்லாம் இப்படி தான் பேசுவாங்க. வண்டியை பிடிக்கிற போகிறாங்க, கேஸ் வர போகுதுன்ற அச்சத்தில் இப்படி தான் பேசுவாங்க. இது ஒரு கேடயம் அருள்மொழி, இது ஒரு கேடயம். சாதி ஒரு கேடயம்ன்றீங்க? சாதி ஒரு கேடயம். இவர்களை போன்றவர்களுக்கு